ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து சேது அவர்கள் எனக்கு கமெண்ட்ல கேட்டாங்க. ஃபின்லாந்து வரதுக்கு முன்னுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து எசென்ஷியலா பேக் பண்ண வேண்டியிருக்குன்னு. ஸோ சேது அவர்களே, இந்த வீடியோ உங்களுக்காக எந்தெந்த விஷயங்கள் வந்து எசென்ஷியலா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், கண்டிப்பா எடுத்துட்டு வரணுங்கிறத பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோ நான் கொடுக்க போறேன். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ் விஷஸ் எல்லாருக்கும். ஃபின்லாந்து வர போற அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கில்ட் இமிகிரேஷனா இருக்கட்டும், ஃபேமிலியோட வரீங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள். இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அநியாயம் அங்கேயே இருந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம், பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் மறக்காம நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ நான் இங்க வந்து இந்த வைஃபோட தான் இமிகிரேட் ஆனேன். ஸோ எங்களுக்கு எசென்ஷியலா தேவைப்பட்ட விஷயங்கள் நான் அங்க கால்குலேட் பண்ணி மேபி இதெல்லாம் அவசியமா இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எனக்கு பயன்படல, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் இங்க வந்து தான் அதை விட அதிகமா காசு கொடுத்து வாங்க வேண்டியதா போச்சு. ஸோ இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுக்கோங்க, பட்ஜெட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் பேக்கிங்கா இருக்கட்டும், வீசா ப்ரொசீடியர்ஸா இருக்கட்டும், அங்கங்க அலையிறதா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிடுவோம். அது நேச்சர் தானே. அதனால இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் எழுதி சரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபேமிலியா மைக்ரேட் ஆகுறீங்கன்னா வந்து முக்கியமா வந்து மெடிசின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு டாக்டர் பார்த்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க மெடிசின்ஸ் எல்லாம் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். நான் வந்து ஒரு சித்தாலப்ப வாங்கினேன். சித்தாலப்பை வந்து எனக்கு ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபாய், 25 யூரோ. அங்க வந்து வெறும் 300 ரூபாய் 350 ரூபாய் தான். ஸோ அதனால வந்து இதெல்லாம் அவசரத்துக்கு வந்து வாங்குறதுனால அநியாயமா போயிடும். ஸோ வந்து 1-2 மட்டும் வாங்கிக்காம தேவைக்கு அதிகமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேஃபா இங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து மேபி அங்க ஒரு ஃபுட்னு ஏதோ கொடுத்து பழகிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி எடுத்துட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா வந்து மேபி அந்த ஃபுட் வந்து இங்க உங்களுக்கு தேடுறதுக்கு டைம் எந்தெந்த ஷாப்ஸ்ல இருக்குன்னு சொல்லி அதை ஃபிகர் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஸோ அது வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிடுவீங்க. மேபி வந்து கிளைமேட் சேஞ்ச் அந்தந்த விஷயங்கள் இருக்குன்னு உடனே வந்தோடனே ஃபீவர் ஆகிறதுக்கு, ஃபுட் ஒத்துக்காம போறதுக்கு, ஃபுட் அலர்ஜி இந்த மாதிரி வரதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் மற்றபடி வந்து விண்டர் க்ளோத்ஸ் வந்து மெயினா வந்து எசென்ஷியல் ஆனது மட்டும் அங்க வாங்கிக்கோங்க. இங்க வந்து நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு, பிரிஸ்மாவா இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி மெயினா வந்து விண்டர் க்ளோத்ஸ் விற்கிற கடையா இருக்கட்டும். பட் ஆனால் பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. அதனால நான் சொல்லுவேன் அதை அங்க அவசியமா 1-2 மட்டும் வாங்கிக்கிட்டு இங்க வந்து வாங்கிக்கலாம். வந்து லக்கேஜ் உங்களுக்கு ஓவர்லோட் ஆயிரும். அது எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க வந்து பார்க்கும்போது மேபி உங்களுக்கு இங்க அதை விட பெட்டரா ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா வந்து அநியாயமா போயிடும். ஏன்னா அங்கேயும் காசு கொடுத்து நாங்கள் போறீங்க, திரும்ப இங்கேயும் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால வந்து எசென்ஷியலாக போடுறதுக்கு தேவையான நமக்கு ஒரு 1 to 2 விண்டர் க்ளோத்ஸ் வாங்கிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். உள்ள போடுறதா இருக்கட்டும், தேர்மலா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து. அதர்வைஸ் நீங்க பூட்ஸ் எதுவுமே வாங்க போகாதீங்க. பூட்ஸ் எல்லாம் வந்து அங்க வாங்காதீங்க, இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அங்கே தேவையான மாதிரி இந்த பின்னுக்கு வந்து ஐஸ் கிளிப்ஸ் இருக்க மாதிரி, ஷூக்கு பின்னுக்கு ஐஸ் கிளிப்ஸ் இருக்க மாதிரியான ஷூஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ அது வந்து இங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதனால அங்க எதுவுமே வாங்கிட்டு போவாங்க. விண்டர் க்ளோத்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், ஸ்பெஷலி ஜிம் போறவங்களா இருந்தா நான் பசங்களுக்கு சொல்றேன், சப்போர்ட் நாங்க வாங்கிட்டு வந்துருங்கப்பா. இங்க சப்போர்ட் இல்ல, நான் தேடாத இடமே இல்லை. கடைசியாக நான் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். அதுவும் வந்துச்சு, நான் ஒரு சைஸ்ல ஆர்டர் பண்ணேன், அது ஒரு சைஸ்ல வந்துச்சு. ஸோ அதனால சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க ஃபிட்னஸ் அதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, ஜிம் போறவங்க இருந்தா சப்போர்ட்ல நீங்க அங்கேயே வாங்கிட்டு வந்துருங்க. சீப் வேற. நான் இங்க சப்போர்ட் ஆர்டர் பண்ணேன் அமேசான்ல வந்து 3 சப்போர்ட். ஆமா 3 சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு 22,000 ரூபாய். தேவையா இதுக்கு வந்த காலத்தை பார்த்தீங்களா? அதனால அது எல்லாமே வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணி இல்லைன்னா அங்கேயே எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் எல்லாம் வந்து லைக் நீங்க வந்து சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. இங்க வந்து கொஞ்சம் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அந்த கடையெல்லாம் இருக்குதான். பட் ஆனாலுமே வந்து நம்ம ஊர்ல பார்த்து வாங்குற மாதிரி அந்த ஸ்மெல் இருக்க மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ வந்து நீங்க சமைக்கும் போது வந்து வந்தோன்னே கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான். பட் இருந்தாலுமே வந்து போக 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 வந்து அதுக்கு ஒரு மாதிரி பழைய கஷ்டமா இருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மேபி அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க எங்க ப்ராப்பரா வாங்கலாம்னு ஃபிகர் அவுட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தானே. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் முக்கியமா வாங்கிக்கோங்க. மற்றபடி வந்து பெட்ரூம்க்கு தேவையான க்ளோத்ஸ், பெட் கவர், பிலோ அது இதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வராங்க. இங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி சீப்பா நிறைய மார்க்கெட் இருக்கு, அங்க போயிட்டு வாங்கிக்கலாம். அங்க வாங்குறத விட இங்க பார்க்கும்போது பிரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் தான். ஸோ அது வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதனால வந்து நீங்க அங்க அதெல்லாம் தூக்கிட்டு வருவீங்க. ஏன்னா மெயினா நீங்க வந்து லைக் நிறைய முக்கியமான விஷயங்கள், சாப்பாடு இதெல்லாம் பேக் பண்ண வேண்டி இருக்கும். இதுல வந்து இது எல்லாத்துக்குமே வந்து வெயிட் ஒரு மாதிரி அடக்கிட்டீங்கன்னா கடைசியா உள்ள வந்து அதுக்கு வேற நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி வரும். அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ற காசுக்கு இங்கே நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கிடலாம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவையான எக்ஸசைஸ் புக்ஸ், எழுதுற புக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் புக்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே வாங்க வேண்டி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அங்கேயே வாங்கிட்டு வந்துருங்க. மற்றபடி தேவையான விஷயங்கள் சொல்லிட்டு எதுவுமே இல்லை சேது அவர்களே, எல்லாமே இங்கே இருக்கு. மெயினா இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸ்பெஷலி நம்ம ஏஷியன் கண்ட்ரிலேருந்து வரனால நம்ம உங்க ஒரு சில விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருப்போம். அந்த விஷயங்கள் நமக்கு இங்கே உடனே கிடைக்காதுங்கனால நமக்கு அந்த பர்டிகுலரான விஷயங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிறது தான் சரியான கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடா இருக்கட்டும், மெடிசின்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரிகாஷனுக்கு தேவையான எல்லா மெடிசின் திரும்பவும் சொல்லி கண்டிப்பா வாங்கிக்கோங்க. காஃப் சிரப்பா இருக்கட்டும், ஃபுட் அலர்ஜியா இருக்கட்டும், வாமிட்டிங்கா இருக்கட்டும், ஃபீவரா இருக்கட்டும், தலைவலி எல்லாத்துக்கும்
தேவையான அளவுக்கான மெடிசின்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா டக்கு நீங்கள் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்காது. நீங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட்டு அப்படி தான் போகணும். அட் சேம் டைம் வந்து மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இங்கே. அதனால வந்து அது எல்லாத்தையுமே அங்கே வாங்கி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் வந்து எல்லாமே ஓகே தான், நார்மல் தான். இங்கே வந்தால் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஃபின்லாண்ட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேபி இது பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவையில்லைனா இதை பற்றி பர்டிகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதை நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். See you guys.